திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை மாடர்ன் தியேட்டர்ஸின் தயாரிப்பில் உருவான திரைப்படம்தான் வல்லவனுக்கு வல்லவன். அந்த படத்தில் ஜெமினி கணேசன், அசோகன் ஆகிய இருவரும் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் எதிர்மறை கதாநாயகனாக ஜெமினி கணேசன் நடித்திருந்தார். அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் சஸ்பென்ஸ் இருந்ததால ரெகுலரா திரைப்படங்களில் வில்லனாக நடித்தவர்கள் யார் நடித்தாலும் அந்த படம் வெற்றி பெறாது. ஒரு கதாநாயகன் நடித்தால்தான் வெற்றி பெறும் என்று எண்ணிய ராமசுந்தரம் அந்த படத்தில் ஜெமினி கணேசன் நடித்தால்தான் வெற்றி பெறும் என்று எண்ணினார். ஆனாலும் ஜெமினி கணேசன் கிட்ட போய் யார் பேசி அவர் ஒப்புக்கொள்ள வைப்பார்? அதற்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு சரியான தூதுவர் தான் மனோரமா. அவர்தான் ஜெமினி கணேசன் கிட்ட பேசி அந்த கதையை பற்றி சொல்லி, இந்த கதை இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதையா இருக்கு, இதுல நீங்க நடிச்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த படத்தை பார்க்கும்போது அதன் கதை போக்கை அவ்வளவு எளிதில் யாரும் யூகித்து விட முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது. ஆர் சுந்தரத்தின் இயக்கத்தில் உருவான வல்லவனுக்கு வல்லவன் மாபெரும் வெற்றி படமாக மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு அமைந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஜெமினி கணேசன். அதில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததுதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 1965ஆம் ஆண்டு ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளியான படம் வல்லவனுக்கு வல்லவன். இந்த படத்தில் ஜெமினி கணேசன், தங்கவேலு, அசோகன், ராமதாஸ், மணிமாலா, சாவித்ரி, மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். வேதா இசையமைத்துள்ளார். இது ஒரு அதிரடி த்ரில்லர் படம். மாடர்ன் தியேட்டர்ஸின் 100வது படமும் இதுதான். 1000 பார்வையிலே, மனம் என்னும் மேடை மேலே ஆகிய மனது மறக்காத பாடல்கள் இந்த படத்தில்தான் இடம்பெற்றுள்ளது. இது ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற படம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.